ஆசை நைட்டில் வந்து எப்படி வெளியே இருக்குது, கொஞ்சம் லேட் நைட் எப்படி இருக்குது வெளியே போய் பார்க்கணுன்னு ஆசை. சரி நாளைக்கு கிறிஸ்மஸ்னால இன்றைக்கி ஒரு நைட் ரவுண்ட்ஸ் போகலான்ட்டு ஒரு ஆசையில் கிளம்புறோம் நாங்கள். இப்போ கரெக்டாக மணி வந்து 11 o'clock. நாங்கள் போகிற வே எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டுக்கிட்ட இப்படி இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் இப்போதைக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க நிலமை. எவ்வளோ ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட 11 o'clockலாம் எல்லாம் மிட் நைட் மாதிரி ஆகிடுது. சரி, ஒரு நைட் ரவுண்ட்ஸில் ஒரு ஆசை பீச் சைட் போய் பார்க்கணுன்ட்டு. பீச்சுக்குள்ளே போக முடியாது, இங்கேருந்து பீச்சு 24 கிலோமீட்டர்ஸ். ஒரு ஆசைக்காக என்னை கூப்பிட்டு போகிறாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் ஆசைக்கு எங்கே இவர் தான் என் பையன்தான் ரொம்ப குஜலமாக இருக்காரு. ஆமாம், ரொம்ப ஹாப்பியில் கத்திட்டு இருக்காரு சார். ஜாலியாக போகிறோம் ஜாலியாக போகிறோன்ட்டு. உங்கள் ஆசையினால என் தூக்கம் தான் கெட்டுது. இவங்களுக்கெல்லாம் லீவு, இவங்களுக்கெல்லாம் லீவு, நாளைக்கு எனக்கு ஆஃபீஸு. ஆனாலும் ஆசைப்பட்டாங்க, ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்ம கடமை. ஆனால் நான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஃபைனலி பீச் சைடு வந்துட்டோம். பீச் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுது. போலீஸ் ஃபுல்லாக அங்கங்கே பேரிகார்டு வச்சு செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பீச் சைடெலாம் போகவே முடியல. சும்மா இந்த பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் ஸ்டெச் போர்ட் மாதிரி இருக்குமா, அதை பார்க்கலான்னு வந்தோம். நல்லாயிருக்கும் வியூஸ். அப்போ ஸ்டார்டிங் போட்டப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ ரொம்ப ரோடில் வண்டி போய் போய் அது கொஞ்சம் டிம் ஆகிடுச்சு. சரி பார்த்தாச்சா, வாங்க போவோமா, கிளம்பலாம். சரிங் சரிங் சரிங். காஃபி குடிக்க மாட்டேன், இவங்கெல்லாம் டீ காஃபி குடிக்கலாம்னு வந்திருக்காங்க. நான் சும்மா கம்பெனி குடிப்பேன். ராத்திரி 12 மணிக்கு நாங்கள் டீ காஃபி, கரெக்டாக 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே வந்து 12:15 இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடே பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் நல்ல ஃபீலிங்காக நல்லா இருக்குது, சூப்பராக. சரி ஓகே, டீ ஜூஸ் எதனா குடிச்சிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கு பசிக்கிறதுனால சரி பிரியாணி சாப்பிட்லாம் சொல்லி டிஎல்எஃப் பக்கம் வந்தேன். எப்போவுமே இங்கே கிடைக்கும், ஆனால் வந்து நாங்கள் வந்து 1:30 ஆகிடுச்சு. 1:30க்கு பிரியாணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதுவும் எல்லா பிரியாணியும் சுட சுட இருந்தது. சுட சுட பிரியாணியை பார்த்தோன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணேன். இங்கே வந்து ஒரு பிரியாணி ஒன்று 130 rupees. ஆனால் பிரியாணி ஆர்டர் பண்ணி அங்கேயே சுட சுட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். கிட்டத்தட்ட வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. வர வழியில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஎல்எஃப் கிட்ட பிரியாணி வாங்கிட்டோம், சிக்கன் பிரியாணி. இப்போது இந்த வீடியோ வந்து இந்த நைட் ட்ரிப் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் வாங்கின பிரியாணி போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். ஓகே, எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் நைட் சொல்லுவாங்க, நாங்கள் குட் மார்னிங் சொல்கிறோம். பாருங்கள், எல்லாருமே ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்காங்க, எல்லோரும் மட்டை ஆகிட்டாங்க. இப்போ அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு நாங்கள் உள்ளே போய் பிரியாணி சாப்பிட்டு தூங்க போகிறோம். ஓகே கைஸ், பாய்.